இயற்கை நிறைந்த இடங்களில் வசிப்பவர்களுக்கு அமைதியான சூழல் இருந்தாலும் விலங்குகளாலும் இயற்கை அழிவுகளாலும் சிரமங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தாண்டி பழங்குடியின மக்கள் வாழும் மலைப்பகுதிகளில் அரசாங்கமே முக்கிய காரணமாக இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். சாலை வசதி, மருத்துவ வசதி என மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்தி தராமல் பழங்குடியின மக்களை அவல நிலைக்கு தள்ளி வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இத்தகைய சூழலில் பாம்பு கடிக்கு கூட உரிய வைத்தியம் பார்க்க முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றனர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பழங்குடியின மக்கள். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த அமராவதி உடுமலை உள்ளிட்ட ஆனைமலை புலிகள் காப்பக வனசராக பகுதி உள்ளது. இங்கு குளிப்பாட்டி, மாவடப்பு, குருமலை, மேல் குருமலை, ஈசல் திட்டு உள்ளிட்ட 16 மலை கிராமங்கள் உள்ளன. சுமார் 6000த்திற்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்ற நிலையில் பல கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லாததால் அத்தியாவசிய தேவைகளுக்கு, குறிப்பாக மருத்துவ தேவைகளுக்கு மிகுந்த சிரமமடைந்து வருகின்றன. இந்த நிலையில் குருமலையை சேர்ந்த சரவணன் என்ற இளைஞர் திருமூர்த்தி மலைக்கு மளிகை சாமான்களை வாங்க சென்றுள்ளார். அப்போது கருஞ்சோலை வழியாக சரவணன் திரும்பிய நிலையில் அவரை பாம்பு கடித்து உள்ளது. இதனைத் தொடர்ந்து சாலை வசதிகள் இல்லாத நிலையில் மலைவாழ் மக்கள் அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக தொட்டில் கட்டி கரடுமுரடான மலைப்பாதை வழியாக உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஏற்கனவே மலைவாழ் மக்கள் திருமூர்த்தி மலையில் இருந்து குருமலை வரை சாலை வசதி அமைக்க வேண்டும் என கோரிக்கைகள் விடுத்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டன. அதன் அடிப்படையில் திருமூர்த்தி மலையில் இருந்து குருமலை வரை சாலை அமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டது. ஆனால் வனத்துறையினர் ஆனைமலை புலிகள் காப்பக பகுதி என்பதால் பரிவேஸ் போர்ட்டல் என்ற மத்திய அரசினுடைய வனத்துறை சார்ந்த இணையதளத்தில் அனுமதி பெற வேண்டும் என கூறி சாலை அமைக்கும் பணிகளை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மருத்துவம் உள்ளிட்ட அவசர நேரங்களில் கரடுமுரடான மலைப்பாதை வழியாக கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தொட்டில் கட்டி தூக்கி வரும் அவல நிலையை மலைவாழ் மக்கள் சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.